நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 9ஆம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:45. முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது ஈரானிய ஊடகங்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. எவ்வளவு தூரம் இது சாத்தியப்படும் என்பது உடனடியாக தெரியவில்லை. ஏனெனில் இரண்டாவது தலைவர் முஜிதபா அலி கமைனியை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவர் நேரடியாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வாரா என்பது தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்கா ஈரான் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து பொது வழியில் தோன்றாமல் இருந்த ஈரானின் தற்போதைய உயர் தலைவர் முஜிதபா கமைனி உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கானவர்கள் உற்று நோக்கின்ற ஒரு முக்கிய நிகழ்விலே முதன்முறையாக தோன்ற இருக்கின்றார் என்று தற்பொழுது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. கோமில் இன்று மாலையில் அவரது தந்தையும் முன்னாள் உயரிய தலைவருமான அலி கமைனிக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பிப்ரவரியில் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து பல மாதங்களாக பொது வழியில் தலை காட்டாமல் இருந்த முஜிதபா கமைனி தற்போதைய உயர் தலைவர் இந்த நிகழ்வின் மூலம் முதன்முறையாக பொதுமக்களின் பார்வைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் ஈரானிய செய்தி ஊடகம் ஒன்றின் அறிவிப்பு மற்றும் டெலிகிராம் சேனல் தகவல்கள் ஆகியவற்றின்படி இந்த நிகழ்ச்சி மகரிப் மற்றும் இஷா தொழுகைகளுக்கு பிறகு நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முஜிதபா கமைனியின் சார்பில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் இதில் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் சையத் அலி கொமைனி உரையாற்றுவார் என்றும் அந்த அறிவிப்பு தெரிவிக்கிறது. ஆகவே இது முஜிதபா கமைனியினுடைய உரை என்றுதான் தற்பொழுது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஈரானின் உயரிய தலைவராக தனது தந்தைக்கு பிறகு பொறுப்பேற்றதிலிருந்து முஜிதபா கமைனி எழுத்துப்பூர்வமான அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு வந்துள்ளார். இருப்பினும் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுடைய புகைப்படம், காணொளி அல்லது ஒலிப்பதிவு எதுவுமே வெளியிடப்படவில்லை. குரலும் இல்லை, புகைப்படமும் இல்லை, வீடியோவும் இல்லை. தாக்குதலில் அவர் பலத்த காயமடைந்ததாகவும் குணமடையும் வரை பொதுவழியில் தோன்றாமல் இருப்பதாகவும் தெஹ்ரானில் உள்ள உயர்மட்ட வட்டாரங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன. அலி கமைனியின் மறைவை தொடர்ந்து ஈரான் மற்றும் ஈராக் முழுவதிலும் இறுதி ஊர்வலங்கள், பேரணிகள் மற்றும் துக்க நிகழ்வுகள் நடைபெற்ற ஒரு வாரத்திற்கு பிறகு முஜிதபா கமைனியினுடைய இந்த வருகை தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் புனிதமான இடமான மஷாத்தில் உள்ள இமாம் ரேசா ஆலயத்தில் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னதாகவே அவரது உடல் தெஹ்ரான், கும் மற்றும் ஈராக்கின் முக்கியமான நகரங்களான நஜீப், கர்பலா வழியாக கொண்டு செல்லப்பட்டது. தற்பொழுது மிக அதிகமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், மில்லியன் கணக்கான மக்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். முஜிதபா அலி கமைனி இந்த நிகழ்வில் ஜனாசா தொழுகை நடத்துவாரா, உரையாற்றுவாரா என்று தற்பொழுது உலகமே தற்பொழுது உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க, ஹை பட்டன் அழுத்துங்க. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். தொடர்ந்து மற்ற செய்திகளை நான் உங்களுக்கு பின்னர் தருகின்றேன்.